நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நின்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த உலகினுடைய மிகப்பெரிய பிரச்சனைகளில் ஒன்று சப்தம். ஆம், இதை அவர்கள் சவுண்ட் பொல்யூஷன் என்று சொல்கிறார்கள். இந்த சப்தம் எப்படி மனித வாழ்க்கையை பாதிக்கிறது, இதை எப்படி தவிர்ப்பது, இதனுடைய விளைவுகள் என்ன, இதை பற்றி தான் இன்றைக்கு பேசப்போகிறோம். ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதம் அந்த கடைசி புதன்கிழமையில் இது கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் நேற்று இந்த தினம் பின்பற்றப்பட்டது. உலக அளவில் இந்த வேர்ல்டு பொல்யூஷன் அவேர்னஸ் டே அல்லது சவுண்ட் அவேர்னஸ் டே என்று சொல்லக்கூடிய வேர்ல்டு சவுண்ட் பொல்யூஷன் அவேர்னஸ் டே என்று சொல்லக்கூடிய இந்த தினம் நமக்கு உணர்த்தக்கூடிய பாடங்கள் என்பது என்ன? முக்கியமாக இந்த உலகில் நாம் மனிதர்கள் எப்போதுமே அமைதியாக பணி செய்ய விரும்புகிறோம். மனிதர்கள் அமைதியான வாழ்வைத்தான் விரும்புகிறோம். ஆனால் நாகரிக வளர்ச்சியின் காரணமாகவும் நகர்ப்புறங்களில் முக்கியமாக பல்வேறு விதமான வளர்ச்சி மற்றும் நெருக்கடிகள் காரணமாகவும் இந்த சப்தம் என்பது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறியிருக்கிறது. உதாரணமாக, நீங்கள் சாலையில் சென்று கொண்டிருக்கிறீர்கள். அப்படி சாலையில் சென்று கொண்டிருக்கிற போது உங்களுக்கு முன்னாலும் வாகனம் சென்று கொண்டிருக்கும், பின்னாலும் வாகனம் இருக்கும், பக்கவாட்டிலும் வாகனம் இருக்கும். ஆனால் யாரோ ஒருவர் இடைவிடாமல் ஹாரன் அடித்து கொண்டே இருப்பார். இந்த ஹாரன் அடிப்பதன் மூலமாக எந்த வண்டியும் நகரப்போவதில்லை, அது அதனுடைய போக்கில் தான் நகர முடியும். ஆனாலும் கூட பலருக்கு இந்த ஹாரனை அடித்து கொண்டே இருப்பது அது மற்றவர்களுக்கு துன்பத்தை விளைவிக்கும் என்கிற எந்த உணர்வும் இல்லாமல் இதை செய்பவர்களை நாம் பார்த்திருக்கிறோம். இது ஒரு வகையான ஒரு மனநோய் என்று கூட சொல்கிறார்கள். நான் நிறைய வெளிநாடுகளில் பார்த்திருக்கிறேன். அங்கு ஹாரன் சப்தமே கேட்காது. இத்தனைக்கும் நிறைய வாகனங்கள் சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடத்தில் கூட மிக மிக அத்தியாவசியம் ஏற்பட்டால் ஒழிய வாகனங்களை அவர்கள் ஹாரன் ஒலி எழுப்ப மாட்டார்கள். ஹாரன் ஒலி மட்டுமல்லாமல் இன்னும் பலவிதமான, இப்போ உதாரணமாக லவுட் ஸ்பீக்கர். ஒரு காலத்தில் லவுட் ஸ்பீக்கர் என்பது எங்காவது ஒரு விழா நடக்கிறது, ஒரு திருமணம் நடக்கிறது, அல்லது ஏதாவது ஒரு 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 கொண்டாட்டம் நடக்கிறது என்று சொன்னால் லவுட் ஸ்பீக்கரில் பாட்டு போடுவார்கள். ஆனால் இப்பொழுது எத்தனையோ விதமான மதம் சார்ந்த பண்டிகைகள், இன்னும் பல்வேறு விதமான நிகழ்ச்சிகளில் அந்த பகுதியில் இருப்பவர்களை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் உரத்த குரலில் இந்த லவுட் ஸ்பீக்கரை வைப்பது, இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. இன்னும் பாட்டு கேட்கிற விதத்தையே நீங்கள் கவனித்தால், வீடுகளில் முக்கியமாக இளைஞர்கள் மிகவும் உரத்த அளவில், இந்த ஃபுல் வால்யூம் என்று சொல்வார்களே, அந்த அளவில் அவர்கள் பார்த்திங்கன்னா அந்த சப்தத்தை வைத்துக்கொண்டு வீட்டில் மற்றவர்கள், வயதானவர்கள், குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பற்றி கவலைப்படாமல் அந்த பாட்டு கேட்கிற பழக்கம். காரில் கூட முழு சப்தத்தோடு கேட்டுக்கொண்டு காரில் செல்வது, இதெல்லாம் மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. என்றால் ஒரு காரில் நீங்கள் செல்கிற போது மிகுந்த கவனம் தேவை வண்டி ஓட்டுபவர்களுக்கு. அப்படி இருக்கிற போது முழு சப்தத்தோடு அந்த காரில் பாட்டை கேட்டுக்கொண்டு செல்வது, இப்படியாக சப்தத்திற்கு அடிக்டாக ஆகியிருக்கக்கூடிய ஒரு காலத்தை நாம் பார்க்கிறோம். அது இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஹெட்ஃபோனை மாட்டிக்கொண்டு முழு ஒலி அளவை வைத்து பாட்டு கேட்பது, இது போன்ற பிரச்சனைகள், இது எல்லாவற்றிற்கும் பின்னால் இருப்பது நாம் சப்தங்களுக்கு அல்லது இந்த சவுண்ட் பொல்யூஷனுக்கு நாம் அடிக்டாகி இருக்கிறோமோ என்று கூட தோன்றுகிறது. இது மிக மிக தவறான ஒரு போக்கு. சப்தம் எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் இருக்க வேண்டும். சப்தம் கட்டுப்படுத்தப்பட வேண்டும். இப்பொழுது நிறைய கட்டுமான பணிகள் நடக்கிற இடங்களில் பார்த்தீர்கள் என்றால் அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் தூங்கவே முடியாது. அந்த அளவிற்கு கடினமான கலவை இயந்திரங்கள், தோண்டுகிற இயந்திரங்கள் எல்லாம் வேலை செய்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். முடிந்த அளவுக்கு சப்தத்தை குறைப்பது மனித வாழ்க்கையினுடைய தரத்தை மேம்படுத்துகிற ஒரு விஷயம். சப்தம் நமது உரிமை அல்ல, சப்தமின்றி வாழ்வது மற்றவர்களுடைய உரிமையும். அப்படி இருக்கிற போது அதீத ஒலி அளவுகளை நாம் குறைக்க வேண்டும். அது வீட்டிலோ பொதுவெளிகளிலோ நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு சப்தங்களை மட்டுப்படுத்துகிறோமோ அந்த அளவிற்கு மன அமைதி கூடும். சப்தம் அதிகரிக்க அதிகரிக்க பதட்டம், பிளட் ப்ரெஷர், இன்னும் பலவிதமான கவனச்சிதறல்கள் மனிதர்களுக்கு ஏற்படுகின்றன என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். சில வேளைகளில் சில சந்திப்புகள் வரலாற்றில் புகழ்பெற்றவைகளாக அமைகின்றன. பலரும் பலரையும் சந்திக்கிறோம், அது வேறு. குறிப்பிடத்தக்க பெரியவர்கள் வரலாற்றுத் துறையில், இலக்கியத் துறையில், அறிவியல் துறையில் எப்போது முதலில் சந்தித்து கொண்டார்கள், அவர்கள் சந்தித்து கொண்டார்களா, ஏன் ஒரே காலத்தில் வாழ்ந்தும் சந்திக்கவில்லை என்பன போன்ற கேள்விகளில் வரலாற்றில் இடம் உண்டு. காந்தியாரும் நேருவும் எப்போது முதலாக சந்தித்து கொண்டார்கள்? நாம் அறிவோம்,
காந்தியார் தென்னாப்பிரிக்காவிலே போராடி கொண்டிருந்தார். 1917 சபர்மதி ஆசிரமம் உண்ணாவிரதம் தான் இந்திய விடுதலை போராட்டத்தில் அவருடைய தொடக்கம். அதுவரையில் அவர் போராடிய இடம் வேறு, போராடிய நோக்கம் வேறு. அதற்கு பின்னாலே தான் அவர் நேருவை சந்திக்கிறார். காந்தியாரும் நேரும் ஒரே இயக்கத்தில் இருந்தார்கள், ஒரே நோக்கத்தில் இருந்தார்கள். காந்தியார் தான் தலைவர். அவரை பின்பற்றி நடந்த பல லட்சக்கணக்கானவர்களில் குறிப்பிடத்தக்கவர்களில் நேருவும் ஒருவர். ஆனால் அவர்கள் நேரடியாக பலமுறை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கருத்துகளில் அவர்கள் விலகி நின்ற இடங்கள் உண்டு. பெரியாரும் பாரதியாரும் ஒரே மண்ணில் ஒரே காலத்தில் வாழ்ந்தவர்கள்தான். பெரியாரை விட பாரதியார் ஒரு 3 ஆண்டுகள் இளையவர். பாரதியார் இறந்து பல ஆண்டுகள், ஏறத்தாழ 50 ஆண்டுகள் பெரியார் இந்த மண்ணிலே வாழ்ந்தார். பெரியாரின் வாழ்க்கை வட்டத்திற்குள் பாரதியின் வாழ்க்கை வட்டம் அடங்கும். ஆனாலும் அவர்கள் 2 பேரும் சந்தித்து கொண்டார்களா என்று தெரியவில்லை. 2 பேரும் 2 துறைகளில் பெரும் புகழ் பெற்றிருந்தார்கள். பாரதியின் கவிதைகள் அவன் வாழும்போதே புகழ் பெற்றுவிட்டன. அதற்கு பிறகு அதற்கு மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது. பெரியாரும் ஏறத்தாழ அந்த காலகட்டத்திலே தான் 1919க்கு பிறகுதான் பொது வாழ்க்கைக்கு வருகிறார். ஆனால் 2 பேரும் சந்தித்து கொண்டார்களா என்றால் இல்லை என்பதுதான் நமக்கு கிடைக்கிற செய்தியாக இருக்கிறது. சரி, ஒருவரை பற்றி ஒருவர் எழுதியிருக்கிறார்களா என்று கேட்டால் பெரியாரும் எழுதியிருக்கிறார், பாரதியாரும் எழுதியிருக்கிறார். இருவரும் எதிர் திசைகளில் தான் எழுதியிருக்கிறார்கள். 1920 பாரதியார் எழுதுகிறார். பெரியாரை பற்றி குறிப்பாக இல்லை என்றாலும் நீதி கட்சியை பற்றி அவர் எழுதுகிறார். இது என்ன, பிராமணர் அல்லாதார் கட்சி என்று ஒரு கட்சி தொடங்கி இருக்கிறார்கள். பிராமணர் அல்லாதார் என்று தமிழ்நாட்டில் ஒரு சாதி உண்டா? எனவே இந்த இயக்கத்தின் அடிப்படையே தவறானது. இதெல்லாம் இந்த கட்சியெல்லாம் நின்று நிலைக்காது என்று பாரதியார் எழுதுகிறார். பாரதியாரை தீர்க்கதரிசி என்றெல்லாம் சொல்லுவார்கள். நெடுங்காலத்துக்கு முன்பே நடக்கப் போகின்றவைகளை சொல்லுகிறவர் என்று. ஆனால் அவருடைய பார்வையில் இது பிழையாகத்தான் அமைந்திருக்கிறது. நீதி கட்சியெல்லாம் ஒரு நாளும் நிலைக்காது என்றவர் சொன்னார். ஆனால் அதுதான் திராவிட இயக்கமாக இன்றைக்கு வரைக்கும் நின்று நிலைத்திருக்கிறது. பெரியார் பாரதியாரை பற்றி என்ன எழுதியிருக்கிறார்? பாரதியாரினுடைய இந்த கருத்துக்களை எல்லாம் மறுத்து பெரியார் ஒரு இடத்துல எழுதியிருக்கிறார். இதே மாதிரி அறிவியல் உலகத்திலேயும் ஐரோப்பாவிலே தான் 2 பேரும் பிறந்தார்கள், மிகப்பெரிய அறிவியல் அறிஞர்கள். ஆனால் அவர்கள் 2 பேரும் சந்தித்து கொண்டதற்கான சான்றுகள் எதுவும் கிடைக்கவில்லை. அதற்கு 2 காரணங்கள். ஒருவர் ஐன்ஸ்டீன், இன்னொருவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் பிறந்து நெடுநாட்களுக்கு பிறகுதான் ஸ்டீஃபன் ஹாக்கிங் பிறந்தார். அதற்கும் இன்னொரு செய்தியும் இருக்கிறது. ஒரு கட்டத்தில் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர் ஐரோப்பாவை விட்டு அமெரிக்காவிற்கே போய்விட்டார். ஸ்டீஃபன் ஹாக்கிங் 1942 பிறந்தார். அப்போது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இறந்து போகிற போதே ஸ்டீஃபன் ஹாக்கிங்க்கு 13 வயது தான். சரி, ஏன் இவர்கள் 2 பேரை மட்டும் கேட்கிறார்கள்? ஏன் நியூட்டனும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனும் சந்தித்து கொள்ளவில்லை என்றால் 2 பேரும் வாழ்ந்த காலகட்டங்கள் வேறு வேறு. 200 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தவர் நியூட்டன், சந்தித்து கொண்டிருக்க முடியாது. ஆனால் 13 ஆண்டுகள், 42லிருந்து 55, 2 பேரும் உயிரோடு இருந்தார்கள் என்பதல்ல. 2 பேரும் இயற்பியல் துறை விஞ்ஞானிகள். அதனால் தான் இயற்பியல் துறையில் அவ்வளவு பெரிய புகழ் பெற்றிருந்த இருவரும் ஏன் சந்தித்து கொள்ளவில்லை என்றால், இன்றைக்கு இருப்பது போல அவ்வளவு மிக நெருக்கமான கணிப்பொறி மூலமான தொடர்புகள் எல்லாம் இல்லை. எனவே அவர்கள் சந்தித்து கொள்ளவில்லை. சிலர் சந்தித்து கொண்டால் செய்தி, சிலர் சந்தித்து கொள்ளவில்லை என்றாலும் அது செய்தி தான். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு ஒரு வித்தியாசமான எழுத்தாளர் எழுதிய ஒரு நல்ல புத்தகத்தினுடைய தகவல்கள் பற்றி பார்க்க போகிறோம். டாக்டர் ரிச்சர்ட் கால்சன், இவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையான்னு தெரியாது. 20ஆம் நூற்றாண்டின் இறுதியிலும் 21ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும், அதாவது சமீப காலம்னா ஒரு 20 ஆண்டுகள் இடைவெளியில் மிகப்பெரிய தன்முனைப்பு பேச்சாளராக அறியப்பட்டவர் டாக்டர் ரிச்சர்ட் கால்சன், அமெரிக்கர். இவர் எழுதிய ஒரு அற்புதமான புத்தகம் 1997 வெளிவந்த புத்தகமாக இருந்தால் கூட நம்ம 23-24 ஆண்டுகள் கழிச்சு நீங்கள் பார்க்குறப்ப கூட புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கும் பயன்படக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான புத்தகம், மிக அதிக விற்பனையான புத்தகம். அந்த புத்தகம் பற்றி தான் பார்க்க போகிறோம். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப் அப்படின்னா, சின்ன சின்ன விஷயங்களுக்காக ரொம்ப அழுத்துக்காதீங்க.
அப்படின்றதான் சொல்கிற விஷயம். அப்படின்னா என்னென்னா, உங்களுடைய இலக்கை அடைகிற போது நிறைய மெனக்கெட்டு ஸ்ட்ரெஸ்ஸை வளர்த்துக்கலாம் செய்யாதீங்க, ரிலாக்ஸாக இலக்கை அடைங்க அப்படின்றதான் அந்த புத்தகத்துடைய சாராம்சம். இது மக்களுக்கு நிறைய பிடிச்சி போச்சு இந்த புத்தகம். அதனால் 135 நாடுகளில் அந்த புக்கு விற்றுட்ருக்கு. 31 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. நியூயார்க் பெஸ்ட் செல்லிங் லிஸ்ட்டில் 2 வருஷம் முதல் இடத்துல இருந்தது. அந்தளவுக்கு புகழ்பெற்ற புத்தகம் டோன்ட் ஸ்வெட் தி ஸ்மால் ஸ்டஃப். அதாவது அதுவரை வந்த புத்தகங்கள்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இலக்கை அடையணும், வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா கடுமையாக உழைக்கணும், மிகப்பெரிய ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த சித்தாந்தத்தை போட்டு உடச்சிட்டு டாக்டர் ரிச்சர்ட் கால்சன் என்ன சொல்கிறாரு, ரிலாக்ஸ்டாக இலக்கை அடையலாம்ப்பா, இலக்கை அடைவது என்பது அவசியம்தான், மெனக்கட்டுக்க வேண்டியதில்லை, ரிலாக்ஸ்டாக பண்ணலாம், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இலக்கை அடையலாம், அதுக்கு நான் வழி காமிக்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லி எழுதின புத்தகம் தான் அந்த புத்தகம். இந்த புத்தகம் ரொம்ப ஒரு எளிமையான நடையில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய புத்தகம், ஒரு அருமையான புத்தகம், படிப்பவருக்கும் எளிய முறையில் நம்மளும் அடையலாமே நம்ம இலக்கை அப்படின்னு யோசிக்க வைக்கிற புத்தகம். இந்த புத்தகத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ரொம்ப அடிப்படையில் சொல்லணுன்னா, நல்ல மனிதராக இருங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்துக்காதீங்க, நீங்கள் இலக்கை அடைய வேண்டும் என்பது அவசியம்தான், அதுக்கு ரொம்ப கஷ்டப்படாதீங்க, ரிலாக்ஸ்டாக இலக்கை அடைங்க, அதே சமயம் மனிதாபிமானத்தோட வாழ்க்கையை வாழுங்க, உங்களுடைய வேலைகளில் நிறைய விஷயங்களை நீங்கள் குறைச்சிக்கோங்க, தேவையில்லாமல் நிறைய நீங்கள் எல்லாருக்கும் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் போய் ஒம்பள மாட்டிக்காதீங்க, நேரத்தை இழந்துடாதீங்க, ஸ்ட்ரெஸ்ஸை இழுத்துக்காதீங்க, நீங்கள் உங்கள் செயல்களை திரும்ப 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 அனாலிசிஸ் பண்ணி நீங்கள் செய்கிற கரெக்டாக யோசித்து பண்ணுகிற போது வாழ்க்கை இன்பமாக இருக்கும், எளிமையாக நீங்கள் இலக்கை அடைய முடியும் அப்படிங்கிறார். நிறைய உதாரணங்கள் சொல்கிற சில முக்கியமான விஷயங்களை சொல்கிறேன். என்ன சொல்கிறாரு, நம்ம நம்முடைய லீடர்ஷிப் குவாலிட்டி காமிக்கிறக்காக நான் நிறைய பேருக்கு உதவ போகிறேன், நிறைய பிரச்சனைகளை தீர்க்க போகிறேன் அப்படிலாம் போய் நமக்கு சம்மந்தம் இல்லாத நிறைய விஷயங்களை தலையிடுறோம். நமக்கு சம்மந்தமே இல்லாத அரசியலை பற்றி நிறைய நேரம் பேசுகிறோம், திரைப்படங்களை பற்றி நிறைய நேரம் பேசிகிட்டு இருக்கோம், நிறைய கட்ட பஞ்சாயத்து பண்ணுறோம், நிறைய பேர் நான் உதவ போகிறேன் பேர் வழின்னு போய் அவங்க பிரச்சனையில் மூக்க நுழைக்கிறோம், அவங்க அனுமதி இல்லாமல் அவங்க பிரச்சனையை தீர்க்கிறேன்னு சொல்லி அவங்களை உதவ போகிறோம். இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்கு இழுத்து போடும், உங்களுடைய வாழ்க்கையை நிம்மதியை குறைத்து விடும். அதுக்காக பிறருக்கு உதவவே கூடாது, பிறருடைய பிரச்சனையை நீங்கள் தீர்க்கவே கூடாதுன்னா சொல்ல வரல. யாராவது உங்களை தேடி வந்தாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் சின்ன சின்ன உதவிகளை பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு உதவ வேண்டும் என்பது உங்களுடைய வாழ்க்கை நோக்கமாக இருக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு இலக்கு இருக்குன்னா அந்த இலக்கை அடையிறது தான் உங்கள் நோக்கமாக இருக்க முடியும். ஆக அந்த இலக்கு என்ன, அது சார்ந்து நீங்கள் பயணிக்கலாம். பயணிக்கிறப்ப ரொம்ப வேகம்லாம் தேவையில்லை, நிதானமாக ரிலாக்ஸ்டாக அந்த இலக்கை சென்றடைகிற பயணமும் இனிமையாக இருக்க வேண்டும். இலக்கை அடைஞ்ச பிறகு தான் சந்தோஷமாக இருப்பேன் நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இலக்கை நோக்கி பயணிக்கிற பயணமும் மகிழ்ச்சியானதாக இருக்க வேண்டும், ரிலாக்ஸ்டாக பண்ணுங்கள் அப்படிங்கிறார். யாராவது வந்தாங்கன்னா சின்ன சின்ன உதவிகள் பண்ணுங்கள், அன்பாக காது கொடுத்து கேளுங்க, 4 பேர் பேசுனாங்கன்னா காது கொடுத்து கேளுங்க, அவங்களுக்கு முடிஞ்சால் சின்ன சின்ன உதவிகள் பண்ணுங்கள், அவங்க கேட்டாங்கன்னா பண்ணுங்கள், மனிதாபிமானத்தோடு இருங்க, ஒரு கைண்டாக இருங்க, அதாவது ரூல்ஸ் பேசாமல் ஒரு அன்போடு இருங்க, உங்களை சுற்றி இருக்க மனிதர்களை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதெல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும், ஒரு நல்ல மனிதராக இந்த உலகத்திற்கு உங்களை எடுத்துக்காட்டும். அதெல்லாம் உங்களை இலக்கு நோக்கி அழைத்து செல்வதற்கான நிறைய பலங்களை கொடுக்கும், பலன்களையும் பலத்தையும் கொடுக்கும்ன்றார். அந்தளவுக்கு ஒரு அற்புதமான விஷயமாக வாழ்க்கையை அனுபவித்து அந்தந்த நிமிஷங்களில் ரசித்து வாழுங்கள். அப்படி வாழ்ந்தீர்களே ஆனால் வாழ்க்கை இன்பமயமாக இருக்கும் அப்படின்றார். அவர் என்ன சொல்கிறாரு, காரில் போகிறது மாதிரி தான் வாழ்க்கை. இலக்கு வெளியில் இருக்குது, நீங்கள் காருக்குள்ளே இருக்கீங்க, காருக்கு உள்ளே இருந்துட்டு வெளி உலகத்தை பார்க்குறீங்க, வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை அடையிறீங்க. அது மாதிரி தான் வாழ்க்கையே இருக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், தலைகீழாக பண்ணிகிட்ருக்கோன்றார். உதாரணத்துக்கு நம்ம படிக்கிறப்பயே நமக்கு என்ன தேவை, நமக்கு என்ன தெரியும், இல்லை நமக்கு என்ன பிடிக்கும் பார்த்து படிக்கிறது இல்லை. எந்த படிப்புக்கு இன்றைக்கி டிமாண்ட் அதிகம், அதை படிக்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த வெளி உலகத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களை மாற்றிக்க பார்க்குறீங்க. இங்கே தான் பிரச்சனை வருது. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை படிங்க. வேலைன்னு போகிறப்ப எந்த துறையில் இன்றைக்கி வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த துறை சார்ந்து ஓடுறீங்க, தேவையில்லை. உங்களுக்கு என்ன வேலை செய்ய பிடிக்குமோ அந்த வேலையை பாருங்கள். கார் வாங்குறப்ப என்ன கார் இன்றைக்கி டாப்பில் இருக்குது அதை நான் வாங்க போகிறேன் அப்படின்றீங்க, தேவையில்லை. உங்களுக்கு என்ன கார் பிடிக்கும், உங்களுக்கு தேவை என்ன, காரில் போகணுமா, எவ்வளோ வேகத்தில் போகணும், அதுக்கான சின்ன கார் இருந்தால் கூட போகிறோம், அதை வாங்கிக்கோங்க. ஆக உலகத்தில் என்ன நடக்குது, இது என்ன பெருசு, அதை நான் வாங்குவேன், இதை நான் வாங்குவேன், வெளியிலேருந்து யோசிக்காதீங்க, உங்கள் உள்ளேருந்து யோசிங்க. உங்களுக்கு என்ன தேவை, இது போருமே, நம்முடைய தேவையை, நம்முடைய நோக்கம், நம்முடைய இலக்கை அடைய இது இருந்தால் நல்லா இருக்குமே, இப்படி யோசிச்சிங்கன்னா நிம்மதியாக இருப்பீங்க. இழுத்து போட்டுட்டு மன அழுத்தங்களையும் ஸ்ட்ரெஸ்ஸு சொல்கிறோம்ல, மன அழுத்தம், ரத்த அழுத்தம் எல்லாம் எல்லாத்தையுமே நீங்கள் உருவாக்கிட்டு கஷ்டப்பட மாட்டீங்க. வாழ்க்கையை அமைதியாக இன்பமயமாக வாழ முடியும் அப்படின்றாங்க. இன்னொன்று, நிறைய பேர்ட்ட பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காதீங்க.
மக்கள் நம்மளை சுற்றியுள்ள மக்கள் பெர்ஃபெக்டாக இருக்க தான் மாற்றுறாங்க. அதனால் அதை அக்செப்ட் பண்ணிக்க கற்றுக்கங்க. மனிதர்களை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். தேவையில்லாமல் நடு ரோட்டில் சண்டை போடாதீங்க, ஆர்கியூ பண்ணாதீங்க. ஒய்ஃபாக இருக்கலாம், பிள்ளைங்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். ஆர்கியூ பண்ணுறதுல அர்த்தமே இல்லை. சின்ன விஷயத்துக்கு விட்டு கொடுத்து போயிடுங்க. வேணுமா, ரைட், ஓகே பண்ணிப்பா, உனக்கு பிடிக்குதா பண்ணிக்கப்பா. இதில் நான் போய் நின்றுலாம் சண்டை போட வேண்டிய அவசியம்லாம் இல்லை. இப்போ ரோட்டில் போகிறீங்க, ஒருத்தன் மோதிட்டான், சரிப்பா அடிபட்டுச்சாப்பா பார்த்து போப்பா, போயிட்டே இருங்க. ஏன் வண்டியில் எப்படி மோதினா, நான் கரெக்டாக தான் வந்தேன், நீ தெரியாமல் வந்தேன்னு சண்டை போட்டுருந்தீங்கன்னா என்ன ஆகும்? அன்றைக்கி பொழப்பு கெடும். அது தேவையில்லைங்கிறார். விட்டு கொடுத்து போங்க. நான் அன்றைக்கி ஒருத்தர் வீட்டுக்கு போய் பார்த்தேன். பேஸ்ட்டு பின்னாடி இருந்து அவர் பிதுக்கிறாரு, பையன் நடுவில் பிதுக்கிறான், சண்டை வருது. பேஸ்ட் எப்படி தான் பிதுக்கணுன்றார். எப்படி பிதுக்கினா என்ன, பேஸ்ட்டு தானே, விட்டு கொடுத்து போங்க. சின்ன சின்ன விஷயங்களை விட்டு கொடுத்துப்போங்க. அதான் சொல்கிறார், டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டை போடாதீங்க, சின்ன சின்ன விஷயங்களுக்கு வியர்வை சிந்தாதீர்கள். நீங்கள் பெரிய இலக்கிற்காக பிறந்தவர், பெரிய போர்க்களத்தில் போரிடுவதற்காக நீங்கள் பிறந்தவர். அப்படிங்கிறப்ப சின்ன சின்ன சண்டைகளில் உங்களை தொலைத்து விடாதீர்கள்ன்றார். ரொம்ப அருமையான வாசகங்க, எழுதி வச்சுங்க. சின்ன சின்ன சண்டைகளில் உங்களை தொலைத்து விடாதீர்கள். நீங்கள் பெரிய போர்க்களங்களுக்காக பிறந்தவர். அது ரொம்ப முக்கியம். அங்கே சண்டையிடக்கூடிய போர்க்களம் உங்களுக்கு தகுதி இல்லாதாக இருந்துச்சுன்னா விட்டுட்டு போயிடுங்க. சின்ன சின்ன சண்டையெல்லாம் போட்டு இந்த வீட்டில் நம்ம டாய்லெட்டில் ரெஸ்ட் ரூமில் தண்ணி வைக்கல வாளியில் அப்படின்னு தரும் சண்டை நடக்கிற வீடெல்லாம் இருக்குது. அதெல்லாம் தேவையில்லை. வைக்கல அவ்வளோதான், ஓகே ஃபைன். அப்புறம் என்ன, அடுத்து என்ன? இதில் போய் நம்ம சண்டை போட்டுறக்கூடாது. நான் யார் தெரியுமா அப்படின்னு. செக்ரட்டரி நோட் எடுத்துகிட்டு வரல அப்படின்னு சொல்லி நான் திட்டக்கூடாது. நோட் எடுத்துகிட்டு வரலையாமா, நாளைக்கு நோட் எடுத்துகிட்டு வா, முடிஞ்சு போச்சு. நிறைய விஷயங்களை நீங்கள் அனாலிசிஸ் பண்ணி ரொம்ப பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காமல் போனீங்கன்னா வாழ்க்கை இனிமையாக இருக்கும் அப்படிங்கிறார். அதனால் போகிற போக்கில் வாழ்க்கையை ஏற்றுக்கங்க. ரொம்ப மெனக்கடாதீங்க, கஷ்டப்படாதீங்க, உங்களையும் கஷ்டப்படுத்திக்காதீங்க. சுற்றியுள்ள மனிதர்களை சந்தோஷமாக வைத்துக்கொள்ளுங்கள். அப்படி செய்கிற போது நீங்கள் இலக்கை அடைவதில் வலியே தெரியாது, அழகாக அடைஞ்சிடலாம், கஷ்டமே கிடையாது அப்படின்றார். வாழ்க்கை எவ்வளோ எளிமையாகவும் வாழ முடியுமா அப்படின்றத நீங்கள் இந்த புத்தகத்தை படித்து முடிச்சோன்னு உங்களுக்கு உணர்வீங்க. அவ்வளோ நல்ல கருத்துக்களை நிறைய சொல்லியிருக்காரு. சண்டை போடாதீங்க, அடுத்தவங்களுடைய பிரச்சனையை தலையிடாதீங்க. அடிக்கடி நீங்கள் உங்களை கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி என்னென்னா, நான் சரியான வேலையை செய்து கொண்டிருக்கிறேனா, இல்லை நான் செய்கிற இந்த வேலை என்னை இலக்கு நோக்கி பயணிக்க வைக்குமா, என்னுடைய இலக்கை அடைய உதவுமா? இந்த கேள்வி மட்டும் அடிக்கடி கேட்டுக்குங்க. ஏன்னா ஒரு நாளில் பாதி நேரம் நம் இலக்கிற்கு சம்மந்தம் இல்லாத வேலையை செஞ்சிட்ருக்கோமா. யாரோ ஒருத்தருக்கு உதவுறது, யாரோ ஒருத்தருக்காக ஆர்கியூ பண்ணுறது, பற்றியோ பேசுகிறது, சம்மந்தமே இல்லாமல் எங்கேயோ போய் நின்றுட்டுருக்குது. இதெல்லாம் நிறைய நடக்குதான் எல்லா மனிதர்கள் வாழ்க்கையிலையும். நம்ம திரும்ப திரும்ப கேட்டுக்கொள்ள வேண்டியது, நான் சரியான வேலை செய்துட்ருக்கேனா, என்னுடைய இலக்கை அடைவதற்கு இந்த வேலை உதவுமா, இந்த சின்ன சண்டையை நான் போட்டு தான் ஆகணுமா, இது எனக்கு தேவைதானா, இது அப்படி மாற்றி பண்ணால் எனக்கு பயனுள்ளதாக இருக்குமே. இந்த மாதிரி அடிக்கடி உங்களுக்குள்ளேயே யோசிங்க. எவ்வளோக்களோ உங்களுக்குள்ளேயே ட்ராவல் பண்ணுறீங்களோ, எவ்வளோக்களோ விட்டு கொடுத்து போகிறீங்களோ, எவ்வளோக்களோ அடுத்தவரை அனுசரித்து கொண்டு போகிறீர்களோ, அவ்வளோக்களவு வாழ்க்கை இனிமையாக இருக்கும், இலக்கையும் நீங்கள் அடைய முடியும். இதுதான் டாக்டர் ரிச்சர்ட் கால்சன் சொல்கிற விஷயம். இந்த ரொம்ப அருமையான புத்தகங்க. வாழ்க்கையில் முடிஞ்சவர்க்கா படித்து பாருங்கள். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். கீழே ஒரு லைன் போட்டுருக்கார், அட் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் ஸ்மால் ஸ்டஃப் அப்படின்றார். வாழ்க்கை முழுவதும் மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்க போகுது. ஆனால் நம்ம சின்ன விஷயங்களுக்காக வேர்வையை இழக்கக்கூடாது. நாம் பெரிய போர்க்களங்களுக்காக பிறந்தவர்கள். அதனால் பெரிய போர்க்களத்தில் மட்டுமே போரிடுவோம், மற்ற எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுத்து போவோம், மனிதர்களை மனிதாபிமானத்தோடு அரவணைத்துக் கொள்வோம் அப்படிங்கிறத அந்த புத்தகத்துடைய ஓன்லைன். இந்த புத்தகத்தை படிங்க. ரொம்ப படித்தா மட்டும் பார்த்தாது, வாழ்க்கையிலையும் அதை செயல்படுத்தி பாருங்கள். வாழ்க்கை இனிமையாக இருக்கும், உங்கள் இலக்கையும் அடைய முடியும், நீங்களும் வெற்றி பெற முடியும். நன்றி, வணக்கம்.